விதைக்கப்பட, அந்த வார்த்தை விதைக்கப்பட்டு கனி கொடுக்கும்படி என்னுடைய இருதயத்தை காத்து கொள்ளுகிறேனா என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் முற்புதராய் இருக்கலாம், யாருக்கு தெரியும். நீங்களும் நானும் வழி அருகேப்பட்ட விதைக்கப்பட்ட நிலமா இருக்கலாம். கேட்ட உடனே பறவைகள் கொண்டு போயிடலாம். அல்லது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம அதில் வளர்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தண்ணீர் இல்லாத பொழுது நாம் தீர்ந்து போகிறவர்களாக இருப்போம் என்றால், நாம் கேட்ட அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவர் எவ்வளோ விசனப்படுவார். ஐயோ, என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நான் எப்படிப்பட்ட கிருபைகளை நான் தந்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் என்னுடைய வார்த்தைகளை நான் கொடுக்கிறேன். நான் வேத புத்தகத்தை நான் தந்திருக்கிறேன், நான் பாடல் புத்தகங்களை தந்திருக்கேன், என்னுடைய அபிஷேகத்தை நான் தந்திருக்கேங்க, என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கேன். ஆனால் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னில் நிலைத்திருக்கவில்லையே, கனி கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறப்ப ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படிப்பட்ட நிலையில் நீங்களும் நானும் இருப்போம் என்றால், பிரியமானவர்களே, நம் தேவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது மிகவும் கடினம்.